அதாவது இளைஞர்கள் எதுக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க தான் வந்து லிம்ஸ், பலமான கைகளும் கால்களும், அந்த கட்சியை தூக்கி சுமந்து கொண்டு மலை ஏறுவதற்கான வலிமையை கொடுக்கக்கூடிய புது ரத்தங்கள் தான் இளைஞர்கள். இரண்டாவது, எந்த எலெக்ஷன் ஓட் பர்சன்டேஜ் எடுத்தீங்கனாலும் ஸ்விங் ஓட்ஸ்னு ஒன்று இருக்கும், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை தாண்டி இளைஞர்கள்ன்றது அந்த 25-30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க. புதுசாக இந்த அரசியல் சித்தாந்தங்களை, அப்பா திமுக இருப்பார், அம்மா அதிமுக இருப்பாங்க, அந்த சித்தாந்தங்களை அவனே உள்வாங்கி புரிஞ்சு இவன் தாண்டா எனக்கு தலைவன், நாளைய நாட்டுக்காக இவன் தாண்டா கரெக்டாக இருப்பான்னு புரிஞ்சுக்கிற ஒரு பக்குவம் வருது இல்லைங்களா? இது எல்லாம் சேர்ந்தது தான் இளைஞர்கள் ஓட்டு. இதை ஒருத்தர் கேபிட்டலைஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இவங்களை வந்து கொஞ்சம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டு கூட பண்ணிடலாம். ஆனால் விஜய்க்கு இதை தாண்டின ஓட்ஸ் 2 இருக்குது நான் பார்க்குறேன். நீங்கள் பெண்கள் முதியவர்களாக இருந்தாலும் கூட அந்த எல்லாரும் விஜய் பேரை இன்னைக்கு சொல்கிறத நான் பார்க்குறேன். எங்கள் வீட்டில் நான் பார்க்குறேன், பலதரப்பட்ட வீட்டில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம், உங்கள் வீட்டில் கூட கேட்டு பாருங்கள். விஜய்க்கு ஓட்டு போடலாமான்னு கேட்டு பாருங்கள். உங்கள் அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ போடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க.